பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தையை தியானிக்க நாம் வந்திருக்கிறோம். உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். இந்த லாஸ்ட் 3 எபிசோட்ஸ் நம்ம பார்க்கும்போது நாம் தேவனுடைய பயத்தை குறித்து, த ஃபியர் ஆஃப் காட் குறித்து அநேக சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வசனங்கள், நிறைய காரியங்கள் இருக்கிறது. நமக்கு தேவன் இது இந்த காலகட்டத்துக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் கற்றுக்கொள்வோம். தேவனுடைய பயம் இருக்கும் போதே எதெல்லாம் செய்ய, what are things that we can do when we have the fear of the Lord? ஆண்டவர் எதிர்பார்த்த விதத்துல தேவனுடைய காரியங்களை நாம் செய்ய தேவனுடைய பயம் எதுக்கெல்லாம் தேவைன்னு முதலாவது நாம் பார்ப்போம். முதலாவது தேவனை ஆராதிக்க. தேவனை நாம் சரியாக ஆராதிக்கணும்னா தேவனுடைய பயம் இல்லாத நம்மளால செய்ய முடியாது. Without the fear of the Lord there is no true worship. Praise the Lord. என்னோட வாசிங்க சங்கீதம் 5வது அதிகாரம் 7வது வசனம். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சந்நிதிக்குள்ள வரணும்னா there is a certain posture. ஹல்லேலூயா. ஒரு ஒரு எப்படி நான் வரணும், எப்படி நடந்து கொள்ளணும் என்ற ஒரு கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம ஒரு உயர்ந்த அதிகாரியை பார்க்க போகிறோம்னு நினச்சிக்கோங்களேன். நம்ம தேசத்துல ஒரு உயர்ந்த அதிகாரியை நீங்க பார்க்க போகிறீங்கன்னா அந்த ஹாலில் நீங்கள் என்ட்ரான நேரத்துலேருந்து என்ன பண்ணணும், எப்படி நடக்கணும், எங்கே உட்காரணும் எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி இருக்கிறவங்க அவங்க பயபக்திக்குரியவர்கள். அவங்க யாராக இருக்கிறாங்க? ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி நம்ம அசால்ட்டாக இருக்க முடியாது. ஒரு பயபக்தியின் நடவடிக்கை நம்ம உடலில், நம்ம பேச்சுவார்த்தையில், நம்ம நடக்கிற விதங்களை எல்லாவற்றிலும் காணப்படணும். அதை தான் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு முன்னாடி சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். அவர் சந்நிதிக்குள்ளே நான் வந்துட்டேன்னா என்ன இருக்கணுங்க? உண்மையான தேவனுக்கு அந்த ஆழ்ந்த கனம், தேவனுக்கு கொடுக்குற அந்த த ரெவரன்ஷியல் ஃபியர் அது இருக்கும் போதே அந்த ஆராதனை மகிழ்ச்சியா தேவனுக்கு உகந்த காணிக்கையாக இருக்கும். சங்கீதம் 89வது சங்கீதம் 7வது வசனம். தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களின் ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. நம்ம கூடி வரோமா? தேவன் ஆராதிக்க பாருங்க. we need fear of God is another prerequisite to worship God. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க. இரண்டாவதாக பார்க்கிறோம் சங்கீதம் 2வது அதிகாரம் 11வது வசனம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தரை சேவிக்க நமக்கு என்ன தேவைங்க? முதலாவது ஒரு ஆராதிக்க நமக்கு தேவ பயம் தேவை. கர்த்தருக்கு எந்த பணி நம்ம செஞ்சாலும், எந்த சேவை செஞ்சாலும் தேவ பயத்தோடு நாம் செயல்பட வேண்டும். கர்த்தர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த பயபக்தி இருக்கும் போதே அந்த சேவை அவருக்கு உகந்த காணிக்கையா இருக்கும். எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றிருக்கிற நாம் என்ன பண்றோங்க? தேவனுக்கு பயந்து கிருபையை பற்றி கொள்கிறோம். தேவனுக்கு பயந்து நாம் செயல்படுகிறோம். நம்ம ஊழியம் பாருங்க, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம இருதயத்தில் இருந்துச்சுன்னா நம்ம ஊழியம் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஊழியமா இருக்கும். அசைவில்லாத ராஜ்யத்தின் ஊழியம் உங்க மத்தியில் இருக்கும். தேவன் நியமித்தது பிரகாரம் தேவனின் வல்லமையான செய்கைகளை நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக பார்க்கிறோம் 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். ஹல்லேலூயா. ரைச்சஸ் லீடர்ஷிப், ரைச்சஸ் கவர்மெண்ட் நடத்தணும், ரைச்சஸ் மேனேஜ்மெண்ட். ஹல்லேலூயா. இதெல்லாம் செய்ய தேவ பயம் இருக்கிறவங்க தான் நடத்தணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பிறரை நடத்தணுமா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழு கொடுத்திருக்கிறாரா? சில பேர் ஆண்டவர் உங்க கையில இவங்களை நடத்துங்கன்னு கொடுத்திருக்கிறாரா? உங்க இருதயத்தில் என்ன இருக்கணுங்க? தேவ பயம் இருந்தாதான் அவங்களை நீங்க நீதிபரா நடத்த முடியும். அவங்களை நீங்க ஒழுங்கா நடத்த முடியும் இல்லைங்களா? டு லீட் அதர்ஸ் we need the fear of God in our hearts. நாலாவதாக நம்ம பார்க்கிறோம் யோசுவா 4வது அதிகாரம் 23, 24. பூமியில் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீருமட்டும்
எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கு செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்த தீருமளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிய கடவீர்கள் என்றான். ஹalleluya. பூமியின் ஜனங்க கர்த்தருடைய கரம் ஆ, பலத்ததென்று அறியும்படிக்கு பாருங்க, கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அவங்க அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் ஆ, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் நீங்க பயப்படணும். ஹalleluya. சகல நாட்கள நம்ம என்ன பண்ணுகிறோம்? தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல நாம் நடக்கும் போதே நாம் அவருக்கு சாட்சியா இருக்கிறோம். தேவனுடைய அற்புத அடையாளங்களை நம்ம பார்க்க கூடும். Praise the Lord. அப்போ அற்புத அடையாளங்களை நம்ம பார்க்கணும்னா பிற ஜனங்க தேவனை பார்த்து இவர்தான் உண்மையான தேவன் என்று சொல்லணும்னா நம்ம தேவ பயத்துல நடக்கணும். அப்ப என்ன நடக்குங்க? பூமியின் குடிகள் பார்த்து அவரை தேவன் என்று சொல்வார்கள், அவரை உண்மையான தேவன் என்று அறிவார்கள். அந்த சாட்சி நம்ம மூலியமாக உண்டாகும். அடுத்ததாக பார்க்கிறோம் மலாக்கி 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்காகவும் அவரை நாமத்தை தியானம் பண்ணுகிறவர்களுக்காக என்ன ஆகுதா? ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு ஞாபக முன்பாக புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதி வைக்கிறாருங்க. ஹalleluya. தேவனுடைய, அதாவது நியாய தீர்ப்புனால நம்ம ஆண்டவர் முன்னாடி நிக்கணும். அப்போ புத்தகங்களை திறந்து பார்க்கும் போதே நீங்க தேவ பய பக்தியோட நீங்க இருந்தீங்கன்னா உங்க பேச்சு வார்த்தைகள் அங்க என்ன வசனம் சொல்லுது? ஆண்டவர் கவனிச்சு பார்க்கிறாராம், இல்லைங்களா? சோ டு ஸ்டாண்ட் இன் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய நியாய தீர்ப்புல நாம நிற்க தேவனுடைய பயபக்தி நமக்குள்ளாக இருக்கணும். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14:7. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. ஹalleluya. அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேலை வந்தது. நாம் என்ன பண்ணணும்? தேவனுக்கு பயப்பட வேண்டும். பயப்பட்டு வாழ்றவங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவங்க பேச்சு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர்களுடைய தியானங்களை ஆண்டவர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். அதை தேவன் எழுதி கொண்டிருக்கிறார். இந்த ஜட்ஜ்மெண்ட், த டைம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நீதிகரிக்கிற அந்த அந்த நியாய தீர்ப்பு நாள் கிட்ட வந்துட்டோங்க. தேவ பயம் நமக்குள்ள இருக்கும் போதே நியாய தீர்ப்பு நாள நம்மளால நிற்க முடியும். நல் சாட்சி நம்மளால கேட்க முடியும். கர்த்தர் புத்தகத்துல எழுதி வைத்திருக்கிற காரியங்கள், நல்ல காரியங்களை, தியானங்களை குறித்து, தேவனுடைய தியானங்களை குறித்து நாம் கேட்க முடியும். அதான் எப்போங்க? தேவ பயம் நமக்குள்ளாக இருக்கும் போது. கடைசியாக நம்ம பார்க்கிறோம் எது தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். உபாகமம் 10:12 வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. ஹalleluya. இந்த சீரீஸ் இப்படிதான் நம்ம முடிக்க போகிறோம். இந்த குணாதிசயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம். இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து. அவருக்கு நீங்க பயந்துட்டீங்கன்னா அவருடைய எல்லா வழிகளும் நீங்க நடக்க தொடங்கிடுவீங்க. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா உண்மையாய் அவரை அன்பு கூற தொடங்கிடுவோம். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. உங்க சேவை முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, தேவன் விரும்புகிற விதத்துல உங்க சேவை மாறிடும். இதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருங்க. ஹalleluya. தேவ பயம் இருந்தா அவரை கரெக்டா தேவன் எதிர்பார்க்கிற விதத்துல அவர் ஆராதிக்க முடியும். அவருக்கு சேவை செய்ய முடியும். ஜனங்களை சரியா நடத்த முடியும். பிறருக்கு, புறஜாதிகளுக்கு தேவனுடைய வல்லமையை நம்மளால காட்ட முடியும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும் போதே நாம் நியாய தீர்ப்புல நிற்கக்கூடும். இதுதான் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம ஜெபிக்கலாம். இந்த குணாதிசயங்கள் எங்களுக்குள்ள வளரட்டோம்ப்பா. தினந்தோறும் ஆண்டவரே, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நாங்க 4 நாட்கள் இதை குறித்து தியானிச்சிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை சும்மா ஒரு காதுல கேட்டு நாங்க விட்டுடக்கூடாது. இந்த வார்த்தைகள் ஆழமாக பதியட்டும். இந்த வார்த்தைகளை இந்த வருடம் நாங்க கை கொண்டு ஆவிக்குரிய முதிர்ச்சியை பார்க்கத்தக்க உதவி செய்யுங்கப்பா. பிதாவே, உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம்ப்பா. நாங்க எல்லோரும் அப்பா, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரும் ஆண்டவரே, இந்த 4 நாட்கள் நாங்க தியானிச்சிருக்கிறோம் தேவ பயத்தை குறித்து. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாக பயபக்தியில நாங்க வளர, தேவனுக்கு பிரியமானவர்களாக செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா.
பலப்படுத்துங்கப்பா. உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கே துதிகர மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.